வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் புதினா தொக்கு, புதினா ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த புதினா ஊறுகாயை நீங்கள் ஒரு தடவை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். எப்போ தேவையோ நீங்கள் அப்போ எடுத்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி அது லேட்டாக எழுந்திரிச்சிங்கன்னா டக்குன்னு அப்படியே சாதம் வச்சு லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் பண்ணி கூட கொடுக்கலாம். நான் இன்றைக்கி 3 கட்டு புதினா எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற புதினாவாக சூஸ் பண்ணிக்கோங்க. புதினாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவலில் ஃபேனுக்கு அடியில் காய வச்சுடுங்க. அடுத்ததாக இதுக்கு நம்ம ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா பொன்னிறமாக மாறணும், அது வரைக்கும் வறுத்துக்க போகிறோம். பாதி அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒவ்வொரு சாமானாக ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து கூட முதல்ல நான் 1 டீஸ்பூன் தனியா விதைகள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே 2 டீஸ்பூன் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். வறுக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளேமை லோவாக வச்சுக்கோங்க. அப்பப்போ கிளறிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக ரோஸ்ட் ஆகும். உளுந்து அப்படியே கொஞ்சமாக கலர் மாறும் போதே நம்ம எல்லாத்தையும் சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். கடைசியாக நீங்கள் உளுந்து பொன்னிறமாக மாறும்போது உங்களுக்கு மீதி சாமானும் இது கூடவே சேர்ந்து வறுபட்டுரும். ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தய விதைகள் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை கம்மியாகவே சேர்த்துக்கலாம், நிறைய சேர்த்துட்டோன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 6லேருந்து 10 காஞ்ச மிளகாய் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். காஞ்ச மிளகாயோட காரத்தோட அளவு ஒரு வீட்லேயும் வேறு மாதிரி இருக்கும். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு பொரிஞ்சு நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால தான் நான் எள்ளு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துருக்கேன். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வாசனை வந்ததுக்கப்புறமா இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம். வறுத்த சாமானெல்லாம் தட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா அதே கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். நான் பெரிய எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளியை அப்படியே இந்த எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுபட வேண்டாம், லைட்டாக புளி சூடானா போதும். அதுக்கப்புறமா புளியுமே அதே தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் இன்னொரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சியை கட் பண்ணிட்டு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வறுபட்டுரும். இதே எண்ணெயிலே நம்ம இஞ்சியை வறுத்துக்கலாம். இஞ்சி லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா நம்ம ஃபேனுக்கு அடியில் காய வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புதினாவை சேர்த்துக்க போகிறோம். புதினாவில் அழுகின இலைகள் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு இதோட ஃப்ளேவரே மாறி போயிடும். எல்லா புதினாவும் இதில் சேர்த்துட்டு நம்ம புதினா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்க போகிறோம். புதினாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளோட இம்யூன் சிஸ்டம்க்கு, பவல் மூமெண்ட்ஸுக்கு, ஸ்டொமக்குக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அசிடிட்டிக்கெலாம் டெய்லி 2 புதினா எடுத்து மென்னிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். மவுத் ஆர்டர்ஸ்க்குமே புதினா எஃபெக்டிவாக இருக்கும். அதனால அப்பப்போ புதினாவும் உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எதாவது சட்னி அரைக்கிறீங்கன்னா கூட இதுலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து சேர்த்துட்டு நீங்கள் சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம பிளெண்டர் ஜாருக்கு மாற்றிக்க போகிறோம். முதல்ல நான் புளியும் வறுத்த அந்த சாமான்லாம் பிளெண்டர் ஜாருக்கு மாற்றிட்டு பொடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம புதினாவை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு திருப்பி ஒரு தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அரைப்படலைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். அரைக்கும் போது வாசனைக்கு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. முதல்ல உங்களுக்கு இது அரையாது, அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு அரைச்சிருக்கேன். அரைச்சோடனே பார்த்தீங்கன்னா இது தொகையல் மாதிரி இருக்கும். அப்போவே சூடான சாதத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இதோட ஷெல்ஃப் லைஃப் ஜாஸ்தியாக ஆக்கணுங்கிறதுக்காக நம்ம இதை திருப்பி எண்ணெயில் போட்டு வறுத்துக்க போகிறோம். இன்னொரு டைம் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கும் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இதை கெடாமல் இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிருக்கோம். இன்றைக்கி ரெசிப்பியில் நான் வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்கல. ஸோ உங்களோட ஃபாஸ்டிங் டேஸில் கூட இதை நீங்கள் சாப்பிட்லாம். உங்களால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. சீசன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு 2 கட்டு 3 கட்டு புதினாலாம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கும் போது நீங்கள் வாங்கி கொஞ்சம் பொறுமையாக ஆஞ்சு தொக்கு பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த 1-2 மாதத்துக்கு கவலை கிடையாது. தயிர் சாதத்துக்கெலாம் ஊறுகாய்க்கு பதிலாக இது 1 ஸ்பூன் போட்டு சாப்பிடும்போது உடம்புக்குமே ரொம்ப நல்லது. அடுத்ததான் மறுபடியும் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி காந்தி போயிடும். அதனால் மிளகாய் பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த புதினா பேஸ்ட், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த புதினா தொக்கு எல்லா எண்ணெயும் உரியிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம திக்காக அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும்.
ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வர ஆரம்பிக்கும். தொக்குமே உங்களுக்கு நான்ஸ்டிக்கி ஆகிடும். அந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் பார்த்தீங்கன்னா உப்பு, புளிப்பு, காரம் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிவிடும். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தொக்கோட கலருமே மாறிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி கடாயை விட்டு நகுந்து போகிற ஸ்டேஜுக்கு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு க்ளீனான ஜாரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக கெடாமல் இருக்கும். ஏன்னா நான் 1 மாதத்துக்கு வச்சு பார்த்தேன், எனக்கு கெட்டு போகலை. முடிஞ்ச அளவுக்கு க்ளீனான ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். ஈரம் எதுவும் பட்டுதுன்னா உங்களுக்கு சீக்கிரமே கெட்டு போயிடும். ஸோ இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching.